வணக்கம் நண்பர்களே. என் பேரு கீதா சிவலிங்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு இன்றொரு தகவல். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு ஸ்பெஷலான பலம் தரும் பழங்கள். இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இன்றொரு தகவல்ல பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரிக்காய். இந்த பேரிக்காய் என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை பிரதேசத்துல நல்லா வளர்ற ஆப்பிள்ல இருக்கிற அளவுக்கு ஆன்டி ஆக்ஸிடென்ட் பேரிக்காயில இருக்கிறதுனால, இதனை ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரிக்காய் பார்த்தீங்கன்னா, கருவுற்ற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப இந்த பேரிக்காய் நல்லா எடுத்துக்கலாம். கருவினுடைய வளர்ச்சிக்கு துணை சேர கால்சியம் சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால, எலும்புகள் உறுதியா இருக்கும். குழந்தைகளுக்கு தாய்க்கும் சரி, சேய்க்கும் சரி நல்ல எலும்புகள் உறுதியா இருக்கும். அதனால கருவுற்ற பெண்கள் வந்து பேரிக்காய நம்ம அதிக அளவு எடுத்துக்கலாம். மார்க்கெட்ல இருக்கிற வெவ்வேறு நிற பேரிக்காயில வந்து சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா நாட்டு பேரிக்காயில அதிகமா சத்து இருக்கிறதுனால, நாட்டு பேரிக்காய அதிகமா வாங்கி நாம சாப்பிடலாம். நல்லா பேரிக்காய வாங்கி கழுவிட்டு கட் பண்ணி, அது தோலோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பேரிக்காய் பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாக்கும் நம்மள. வைட்டமின் ஏ, சி, இ, கே இது எல்லாமே சிறிதளவு பேரிக்காயில இருக்கு. அதனால பேரிக்காய நம்ம வந்து உணவுல நாம எடுத்துக்கலாம். பேரிக்காயில என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பேரிக்காயில புரதச்சத்து 0.6 கிராம் இருக்கு. கொழுப்பு 0.2 கிராம் இருக்கு. நார்ச்சத்து 1.0 கிராம் இருக்கு. மாவுச்சத்து 11.9 கிராம் இருக்கு. ஆற்றல் கேலரீஸ் பார்த்தீங்கன்னா 52 கேலரீஸ் இருக்கு. கால்சியம் 8 மில்லிகிராம் இருக்கு. பாஸ்பரஸ் 15 மில்லிகிராம் இருக்கு. இரும்பு சத்து 0.05 மில்லிகிராம் இருக்கு. கரோட்டின் 28 மைக்ரோகிராம் இருக்கு. பொட்டாசியம் 9.6 மில்லிகிராம் இருக்கு. மெக்னீசியம் 7 மில்லிகிராம் இருக்கு. சோடியம் பார்த்தீங்கன்னா 6.1 மில்லிகிராம் இருக்கு. தாமிரம் 0.40 மில்லிகிராம் இருக்கு. சல்பர் 14 மில்லிகிராம் இருக்கு. ரிபோப்ளேவின் அப்படிங்கிற சத்து 0.03 மில்லிகிராம் இருக்கு. இதுல குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களும் இத சாப்பிடலாம். செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கும் செரிமானம் வந்து சீராகும். நன்றி நண்பர்களே!